வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2024 எக்ஸாமுக்கான எக்ஸாம் சிட்டி ரிலேட்டடாக ஒரு நோட்டீஸ் வந்து எஸ்எஸ்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 157 சென்டர்ஸில் 85 சிட்டிஸில் வந்து நடக்க போகுது. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதில் மொத்தமாக ஒரு 3.5 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க. இந்த 3.5 லட்சம் பேரில் 79% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த, அதாவது 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்ளை பண்ணுறப்போ. அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த அந்த 3 சிட்டிக்குள்ளேயே ஏதோ ஒன்று தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பீங்க. அந்த 3ல் ஒன்று வந்து 79% கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் அலாட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்ரஸுக்கு, அவங்க கொடுத்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது இல்லை, பட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததை விட கண்டிப்பாக தூரமாக தான் இருந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக மொத்தமாக இவங்க வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டோட அவங்களோட அட்ரஸுக்கும் அவங்க எக்ஸாம் எழுத போகிற சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்க்குறப்போ அதோட ஆவரேஜ் வந்து 220 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை தான் வந்து எஸ்எஸ்சி சேர்மனுமே சொல்லியிருந்தாரு. 200 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவோம், அதை தாண்டி போகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ இவங்க அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான். ஓகே, ஏன்னா நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ஸ்டெனோகிராஃபருக்கான அட்மிட் கார்டு ரிலேட்டடாக வீடியோ போடுறப்போ அதில் கேட்டிருந்தேன், உங்களோட நேட்டிவ் என்ன, உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி ஒரு 200 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி டு மதுரை, காஞ்சிபுரம், சென்னை இந்த மாதிரி. ஓகே, கன்னியாகுமரி, மதுரை இது கொஞ்சம் தூரம் தான். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்சியில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சிலருக்கு அந்த 79 தவிர்த்து 21% ஒரு சிலர் நம்ம தமிழ்நாடுக்காரங்களும் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 200 கிலோமீட்டர் கூட போகலை, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கொடுத்தோமோ அதில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா 200 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஹவர்ஸாவது வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸிலலாம் போனால் அதுக்கு மேலேயே ஆகும். அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு அவங்க வந்து முந்தின நாளே போனால் தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் காலையில் அப்படின்னா முந்தின நாள் கிளம்பி போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் என்ன கொடுத்துருந்தாங்களோ ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு காலையில் கூட கிளம்பி போகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒன்று அவங்க வந்து அப்டேட் பண்ணுறத வந்து நோட்டீஸ் மூலமாக அவங்களே சொல்கிறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.